வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு ராணுவ மோதல் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நாடான டர்க்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவங்களோட சேர்த்து இன்னொரு நாடு மலேசியாவும் சப்போர்ட் பண்றாங்க. ஏன் இந்த தருணத்தில் இந்த ரெண்டு நாடுகள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் டர்க்கி சப்போர்ட் பண்ணணும், இதை பற்றி நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதற்கான விடையை நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாகிஸ்தானுக்கு ஏன் டர்க்கி சப்போர்ட் பண்ணுறாங்க இதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி முதல்ல இன்டர்நேஷ்னல் லெவலில் டர்க்கியினுடைய பொசிஷனையும் ரோலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டர்க்கி வெறும் ஒரு முஸ்லீம் நாடோ அல்லது ஒரு ரீஜனல் பவர், பிராந்திய சக்தியாக கிடையாது. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இது ஒரு முக்கியமான பவர். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எப்படி அமெரிக்கா, ரஷ்யா, சைனாலாம் இருக்காங்களோ அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட ஒரு நாடு டர்க்கி. இந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி பார்க்குறதுனா, பொலிட்டிக்கலாகவும் பார்க்கணும், மிலிட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கணும், கல்ச்சரலாகவும் பார்க்கணும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கி கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஓட்டோமன் எம்பையர் உடஞ்சதுக்கப்புறம் ஒரு செக்குலர் முஸ்லீம் கண்ட்ரியாக உருவெடுக்குது. இனி தேதியில் பெரும்பாலான முஸ்லீம் கண்ட்ரிஸ் செக்குலர் கண்ட்ரிஸ் கிடையாது. செக்குலர் முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்குது, நம்பர்ஸ் கம்மி. ஆனால் பெரும்பாலான முஸ்லீம் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா நான் செக்குலர் கண்ட்ரிஸ், இதை இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் குறைஞ்சபட்சம் அந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் லா இருக்கும், அதாவது இஸ்லாம் மதத்திலிருந்து டிரைவ் பண்ண சட்டம் இருக்கும். அது இல்லாமல் நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் இஸ்லாம் மதத்தை ஸ்டேட் ரிலீஜனாகவும் அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் டர்க்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் செக்யுலர் ஸ்டேட். அப்போ பொலிட்டிக்கலாக முஸ்லீம் வேர்ல்டில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் டர்க்கி இருக்குது, ஒரு ரோல் மாடலாக இருக்குது. இது பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இன்னொரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காலமாக மேற்கத்திய நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இவங்களோட கூட்டணியில் டர்க்கியில் இருக்குது. டர்க்கி எங்கே இருக்குது? டர்க்கி ஆக்சுவலாக யூரோப், ஏஷியா இந்த ஜங்ஷனில் இருக்குது. ஒரு பகுதி யூரோப்லேயும் இன்னொரு பகுதி ஏஷியாவில் இருக்குது. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன், ஃப்ரான்ஸோடலாம் க்ளோஸாக இருக்கும். இந்த மேற்கத்திய நாடுகளுக்குன்னு ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் இருக்குது. அதனுடைய பேர் நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நாட்டோலேயே டர்க்கி ஒரு மெம்பராக இருக்குது. நாட்டோ கண்ட்ரிஸ் எங்கே இருக்கும்னா நார்த் அட்லாண்டிக் இந்த பகுதியை சுற்றி இருக்கும். ஒரு பக்கம் நார்த் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் யூரோப். ஆனால் டர்க்கி ரொம்ப தூரத்தில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நாட்டோவில் ஒரு மெம்பராக இருக்குது. ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, மேற்கத்திய நாடுகளோட பல ஆண்டுகளாக டர்க்கி க்ளோஸாக இருக்குது. இப்போ பாகிஸ்தானுக்கு வரேன். எப்படி டர்க்கி இவ்வளோ காலமாக மேற்கத்திய நாடுகளோட க்ளோஸாக இருக்கோ அதே மாதிரி தான் பாகிஸ்தானும். பாகிஸ்தான் உருவானதுக்கப்புறம் சில வருடங்களில் அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட க்ளோஸ் ஆயிடுச்சு. அமெரிக்காவோட க்ளோஸாக வேலை செய்கிற நாடு. இப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, டர்க்கியும் சரி பாகிஸ்தானும் சரி இந்த மேற்கத்திய நாடுகளோட க்ளோஸாக இருக்குது. அதனால தான் நேச்சுரலாக பாகிஸ்தானுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணுது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டர்க்கி ஒரு நாட்டோ அலை, நாட்டோ அமைப்புக்குள்ளேயே தனக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி டர்க்கி. ஆனால் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு யாருன்னா நான் நாட்டோ அலை, கூட்டாளி தான். ஆனால் நாட்டோக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கூட்டாளி. இப்போ அந்த லிங்க் கிடைச்சிருச்சா? அதனால் நேச்சுரலாக டர்க்கி பாகிஸ்தானுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன். செகண்ட் ரீசன், முஸ்லீம் வேர்ல்டுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குது வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ளே, மேற்கு ஆசியா. வெஸ்ட் ஏஷியாவுக்குள்ள 3 முக்கிய முஸ்லீம் நாடுகள் போட்டி போடுறாங்க. ஒன்று டர்க்கி, இன்னொன்று ஈரான், இன்னொன்று சவுதி அரேபியா. இவங்களுக்குள்ள சில பிரிவுகள் நீங்கள் பார்க்கலாம். சவுதியும் டர்க்கியும் சுனி இஸ்லாம் கண்ட்ரிஸ். சுனி இஸ்லாம் தான் அங்கே மெயின் செக்ட். ஆனால் ஈரான் பார்த்தீங்கன்னா ஷியா இஸ்லாம் கண்ட்ரி. அரசியலுக்கு ஷியா ஐடென்டிட்டியை ஈரான் யூஸ் பண்ணோம், அரசியலுக்கு சுனி இஸ்லாம் ஐடென்டிட்டியை சவுதியும் டர்க்கியும் யூஸ் பண்ணோம். இப்போ சவுதி வர்சஸ் டர்க்கி இவங்க இடையே ஒரு போட்டி இருக்குது. முஸ்லீம் வேர்ல்டுக்கு, அதாவது முஸ்லீம் நாடுகள் எல்லாத்துக்கும் லீடர் நீயா நானா, இந்த போட்டி ரொம்ப காலமாக இருக்குது. இது வரைக்கும் லீடராக பார்க்கப்படுறது யாருன்னா சவுதி. கல்ச்சுரல் லீடராக இருக்குது, கலாச்சார லீடராக இருக்குது. ஏன்னா இஸ்லாம் மதம் உருவானதே இந்த அரேபியாவில் தான். அது இல்லாமல் இந்த சவுதி அரேபியாவில் தான் 2 முக்கியமான ஹோலி சைட்ஸான மெக்கா, மெடினா இருக்குது. அதனால் பெரும்பாலான முஸ்லீம் நாடுகள், கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் சவுதிக்கு அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போது இந்த ரோலை டர்க்கி எடுக்க பார்க்குது. இன்னொரு லீடராக நானும் வரேன் அப்படின்னு நினைக்குது. ஆனாலும் சவுதி அரேபியாவுடைய அந்த பொசிஷன் அதால் எடுக்க முடியல. அதனால் டர்க்கி என்ன பண்ணாங்கன்னா, சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு சில முஸ்லீம் நாடுகளுடைய சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இவங்க தனியாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி, கூட்டணி ஃபார்ம் பண்ணி, இந்த அலையன்ஸ்க்கு நான் முஸ்லீம் உலகத்துக்குள்ளேயே ஒரு லீடராக இருக்கேன் அப்படின்ற முடிவை அவங்க எடுத்தாங்க. இவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், மலேசியா, கத்தார். 2 பெரிய நாடு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் மலேசியாவும் வந்துடும். இப்போ மலேசியா உள்ளே வந்துருச்சா? இந்த காரணத்தினால மலேசியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு நேச்சுரலாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இதனால தான்
டர்க்கி, மலேசியா, பாகிஸ்தான் இன்னைக்கு ஒரு அலையன்ஸாக கூட்டணியாக செயல்படுறாங்க. இது செகண்ட் ரீசன். தேர்ட் ரீசன், பாகிஸ்தான் டர்க்கி டைரக்டாக இருக்கக்கூடிய மிலிட்ரி கனெக்ஷன். பல ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு டர்க்கி வெப்பன் சிஸ்டத்தையும் டெக்னாலஜியும் சப்ளை பண்ணுறாங்க மிலிட்ரியில். நேச்சுரலாக பாகிஸ்தானுக்கு ஒரு இராணுவ அச்சுறுத்தல் இன்றைக்கி இருக்குது, இந்தியா கிட்டேருந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாக ரொம்ப காலமாக தான் கிட்ட இருந்து வெப்பன்ஸ் வாங்கக்கூடிய நாடான பாகிஸ்தானுக்கு டர்க்கி சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் முக்கிய காரணங்கள் ஏன் டர்க்கி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுது. அதோடு சேர்த்து மலேசியாவும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறது. நன்றி.